ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் இருக்கிறதுனால என்னோட சேல் இம்ப்ரூவ் ஆயிடுமா? அதுக்கான கரெக்ட்டான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. குறிப்பா நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாரி வந்து, "சதீஷ், நீங்க வந்துட்டு ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பத்தி நெறைய விஷயம் ஷேர் பண்றீங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு கேம்பெயின்ஸ் வந்து நீங்க ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வச்சு சக்சஸ்ஃபுல்லா இருந்த கேம்பெயின்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்து காட்ட முடியுமா?" அப்படின்ற மாரி என்ட்ட கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, காமிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் டூ இம்ப்ரூவ் சேல்ஸ் அலாங் வித் அ குட் கேஸ் ஸ்டடி. நான் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அந்த கேஸ் ஸ்டடிய உங்களுக்கு அழகா எடுத்து காட்டப் போறேன். அந்த கேஸ் ஸ்டடில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கேம்பெயின்ஸ் உங்களுக்கு நான் காட்டப் போறேன். அதாவது பிப்ரவரி மந்த் ஒண்ணு, மார்ச் மந்த் ஒன்று, ஒரு 2 மந்தோட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு காட்டப் போறேன். அதாவது ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கும்போது இருந்த இம்பாக்ட் என்ன? ரிவ்யூஸ் வந்து அதே உங்களுக்கு நெகட்டிவா வரும்போது இருக்கிற இம்பாக்ட் என்ன? அப்படின்றத உங்களுக்கு வந்து பிரிச்சு நான் அழகா காட்டப் போறேன். ஸோ இந்த வீடியோவ மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றத உங்களால வந்து முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரிவ்யூஸும், ரேட்டிங்ஸும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றத நீங்க இன்னும் நல்லா தெளிவாவே புரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் எங்களுக்கு குடுங்க. எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டவுட்ஸ வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சார், எனக்கு இன்னும் கிளியர் ஆகல. ஸோ நான் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணணும், டைரக்ட்டா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து லிங்க் குடுக்குறேன். ஸோ அதில மூலமா நீங்க வந்து எனக்கு கனெக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் நான் குடுக்குறேன். ஸோ அது மூலமாவும் நீங்க என்ன கனெக்ட் பண்ணலாம். எங்களோட வெப்சைட் வந்து இருக்கு. ஸோ வெப்சைட் மூலமாவும் நீங்க ஒரு டெமோ மாரியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுடைய சர்வீசஸ் எங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், சர்வீசஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எங்க கூட தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கு. சின்ன சின்ன டவுட்ஸ் தான் இருக்கு. நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றவங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடலாம். இன்னொன்னு, இல்ல சார், நான் உங்ககிட்ட வந்து கோர்ஸ் மாரி ஏதாவதும் நாங்க உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாரி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, கோர்ஸ்க்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே குடுக்குறேன். ஸோ கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், எனக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ் வேண்டாம். எனக்கு வந்து லைவ் செஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க கிட்டயும் பார்த்தீங்கன்னா, தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டீஸ், ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நம்ம அது மூலமா லைவ் செஷன்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ள குயிக்கா போகலாம். சரியா? ஸோ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேம்பெயின் காமிச்சிருக்கேன். அதாவது 1 பிப்ரவரிக்கும், மார்ச் மந்த்தும் 2 வகையான கேம்பெயின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க அதில பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 2 கேம்பெயின் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வகையான கேம்பெயின்ஸ் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். 2 வகையான கேம்பெயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் ஆல்ரெடி நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாரி செகண்ட் மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் சேம் கேம்பெயின்ஸ் தான் ரன் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேம்பெயின்ல வந்து நம்ம வந்து ₹16,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் கேம்பெயின்ல பாருங்க ₹34,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் நீங்க காஸ்ட் பாருங்க எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சேல்ஸும் பாருங்க எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இப்ப நீங்க கேட்கலாம். சேல்ஸ் அதிகமா தானே இருக்கு கம்பேர் டூ ஃபர்ஸ்ட் மந்த்த விட. நீ ஏன் வந்து ஒரு பெரிய விஷயமா இப்ப பேசுற அப்படின்ற மாரி என்கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம்? எவ்வளோ சேல்ஸ் வருது? ஏகாஸ் என்ன? ராஸ் என்ன? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மந்த் பாருங்க 11.88 ராஸ். அதாவது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். நான் ரூ. 1 போட்டா எனக்கு ரூ. 11 எனக்கு வந்திருக்கு. இதே நீங்க செகண்ட் மந்த் பாருங்க. நான் ரூ. 1 இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வெறும் ₹5 தான் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் எனக்கு கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடையாது கம்பேர் டூ ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ, இப்ப நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம் என்னன்னா, ஸ்பெண்ட் பார்க்குறாங்க. ஸ்பெண்ட் பார்த்துட்டு சேல்ஸும் பார்க்குறாங்க. சேல்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கம்மியா இருக்கு. செகண்ட் மந்த் பாருங்க, ஸ்பெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பட் சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்கன்னா, ஓ! சேல்ஸ் ஜாஸ்தியா வந்துருச்சு. ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மந்தோட பெட்டரா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. நாம அது மாரி செய்யக்கூடாது. ஸோ நம்ம எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் வந்து கம்மியா வச்சு, சேல்ஸ வந்து நம்ம அதிகப்படுத்த பார்க்கணும். ஸோ அப்படி அதிகப்படுத்தினா உங்களுடைய ராஸ் பாருங்க, உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் பாருங்க 11.88. அதே ஏகாஸ் பாருங்க 8.42%. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏகாஸ்ன்னே நம்ம சொல்லுவோம். பிலோ 10க்குள்ள எந்தெந்த ஏகாஸ்லாம் நீங்க கொண்டு வரீங்களோ, அதெல்லாம் பெஸ்ட் ஏகாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்க செகண்ட் மந்த் பாருங்க. நீங்க வந்து ₹34,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. 1,98,000 வந்திருக்கு. சேல்ஸ் அதிகமாவே ஆயிருக்கு. பட் ஆர்டர்ஸ் குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கு. பட் ஏகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.33%. இதுவும் நாட் அ பேட் ஏகாஸ்ங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஏகாஸ் வந்து இதுவும் ரொம்ப பேடான ஒரு ஏகாஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட்ஸ் ஓகே. குட் ஏகாஸ் தான். அதுவும் எத பேஸ் பண்ணினா, ஏன்னா எங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இந்த பர்ட்டிகுலர் கிளையன்ட்டோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 30% அப்படி இருக்கிற பட்சத்தில இட்ஸ் அ குட் ஏகாஸ். ஓகேங்களா? ரொம்ப பேட் ஏகாஸ்லாம் கிடையாது. 30%க்கு மேல போயிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க வொர்க் அவுட் பண்ணணும். அந்த ஏகாஸ குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான். சரி. இப்ப இதுல என்ன கம்பேரிசன் எனக்கு காட்டப் போற சதீஷ்? இதுல என்ன இருக்கு? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கம்மியா இருக்கு. சேல்ஸ் அதிகமா இருக்கு. கம்மியா இருக்கு.
நான் வந்து ஸ்பெண்ட் கம்மியா பண்ணியிருக்கேன். சேல்ஸ் கம்மியா இருக்கு. பட் ஓகே ஏக்கர்ஸ் ஜாஸ்தியா நல்லா சூப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்கேன். ராஸும் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கேன். பட் செகண்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஏகாஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? முன்ன பின்ன தானே இருக்கும். 1 மாசத்துக்கும், இன்னொரு மாசத்துக்கும் அப்படின்ற மாரி நீங்க என்கிட்ட கேட்கலாம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். என்ன டிஃபரன்ஸ்? எதனால இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு? என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணோம்? இந்த ஃபர்ஸ்ட் மந்த்துக்கும், செகண்ட் மந்த்துக்கும் எதனால சேல்ஸ் குறைஞ்சுச்சு அப்படின்றதுக்கான ஒரு லைவான ஒரு விஷயமா தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? சரி என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் பாருங்க. ரிவ்யூஸ் வந்து எங்ககிட்ட 5 ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கிளையன்ட் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாரு. லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு 5 ரேட்டிங்ஸ் கொண்டு வந்துர்றாரு. சாரி 5 ரிவ்யூஸ் கொண்டு வந்துர்றாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, 5 5 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 5 ரேட்டிங்ஸ் தான் வருது. பாசிட்டிவான ரேட்டிங்ஸா இருக்கு. ஓகே. அப்போ அவரோட செல்லிங் பிரைஸ் ₹2199. ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 16,125. ஆட் சேல்ஸ் வந்து 1,91,538. ஏகாஸ் 8.42%. ஸோ இந்த ஏகாஸ்லாம் வந்து கோல்டுங்க. இதெல்லாம் ஒரு வகையான கோல்டு. இந்த மாரி ஏகாஸ்லாம் நம்ம ஒரு கேம்பெயின்ல கிடைக்குதுன்னா, இட்ஸ் லைக் ஒன் கைண்ட் ஆஃப் அ கோல்டு கேம்பெயின் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஏகாஸ் இருக்கும்போது, இட்ஸ் அ வெரி குட் இதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் பாருங்க. டோட்டல் ஆர்டர்ஸ் எங்கேருந்து எடுத்த சதீஷ் அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பிசினஸ் ரிப்போர்ட்ல பேக் எண்ட்ல போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம். ஸோ அதில வந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு 370 ஆர்டர்ஸ். ஸோ இந்த 370 எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆர்கானிக் அண்ட் பெய்டு. ஸோ இந்த பெய்டுன்றது எப்படி நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பெயின் மூலமா வந்த ஆர்டர்ஸ் வந்து எனக்கு 108 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா எனக்கு வந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கு. ஸோ 370 மைனஸ் 108 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆர்கானிக்கா வந்த ஆர்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 262 ஆ எஸ் 262 தான் நெனைக்கிறேன். 108 இல்லையா? 262. ஸோ இந்த 262 ஆர்டர்ஸ் வந்து எனக்கு ஆர்கானிக்கா வந்திருக்கு. சரியா? இந்த டோட்டல் சேல்ஸ் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போத் ஆர்கானிக் அண்ட் பெய்ட் இது மூலமா வந்த டோட்டல் சேல்ஸ் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ₹8,09,826 எனக்கு டோட்டல் சேல்ஸ். வெறும் ரூ. 16,000 ஸ்பெண்ட் பண்ணி ப்ளீஸ் மேக் அ நோட். வெறும் ரூ. 16,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, நமக்கு கிடைச்ச டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹8,09,826. ஓகேங்களா? டாக்கோஸ். ஸோ இந்த டாக்கோஸ் எங்கேருந்துப்பா வந்துச்சு? இது என்ன புதுசா டாக்கோஸ்ன்னு ஏதோ ஒண்ணு சொல்றேன் அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா டாக்கோஸ்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஓவரால் ஆட் ஸ்பெண்ட். ஸோ உங்களோட ஓவரால் ஆட் ஸ்பெண்ட்னா என்னன்னா, நம்ம கேம்பெயின் மேனேஜர்ல மூலமா நம்ம எடுக்கிற அங்க வர ஆட் ஸ்பெண்ட் தான். ஸோ என்னுடைய ஆடுக்கான கேம்பெயின் ஆட் ஸ்பெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16,125 இதுதான் என்னோட ஓவரால் ஆட் ஸ்பெண்டும் கூட. ஸோ இதுக்கு மேல நான் ஏத்தவும் இல்ல, குறைக்கவும் இல்ல. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் ஆட் ஸ்பெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் மந்த். ஓகேவா? ஸோ ஓவரால் ஆட் ஸ்பெண்ட் 16,125 டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 8,09,826 நான் என்ன பண்ணணும் இப்போ, ஓவரால் ஆட் ஸ்பெண்ட் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் 8,09,826 டிவைடட் பண்ணி இன்டூ 100 போட்டீங்கன்னா, உங்க டாக்கோஸ் வந்து இந்த இந்த மார்ஜின் வரும். 2% மார்ஜின். ஸோ இந்த டாக்கோஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் அனதர் கோல்டுங்க. அனதர் கோல்டுன்னு சொல்றத விட நீங்க டைமண்ட்ன்னு கூட எடுத்துக்கோங்க. எப்படி வேணா எடுத்துக்கலாம். டாக்கோஸ்லாம் இந்த ரேஞ்சுல உங்க ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, யூ ஆர் இன் அ வே 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 குட் ப்ராஃபிட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க எக்ஸ்கியூஸ் மீ. உங்க கிளையன்ட்டுக்கோ இல்ல வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கோ நீங்க வந்து இது மாரி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூ ஆர் இன் அ வெரி குட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ உங்க சேல்ஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு. இந்த ப்ராடக்ட் மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு அர்த்தம். ஃபார் த ஃபர்ஸ்ட் மந்த் அதாவது பிப்ரவரி மந்த். ஓகேவா? சரி. செகண்ட் மந்த் பிப்ரவரி மந்த் பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ நம்ம மார்ச் மந்த்க்கு வருவோம். மார்ச் மந்த்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த்ல என்னோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 13 ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு வெறும் 5 ரிவ்யூ தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா? 5 ரிவ்யூ வச்சு நம்ம இந்த அளவுக்கு சேல்ஸ் கொண்டு வந்தவங்க. இதே நமக்கு ரிவ்யூஸ் இன்கிரீஸ் ஆகும்போது நம்மளுடைய சேல்ஸ் கூடி தானே இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரிவ்யூஸ் இருக்கு. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 நெகட்டிவ் ரிவ்யூ அண்ட் 6 பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அ ஒரு 8 ரிவ்யூஸ் தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த 8 ரிவ்யூல 7 வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரெ ரெ ரிவ்யூவாவும், 6 பாசிட்டிவ் ரிவ்யூ மொத்தமா 6 பாசிட்டிவ் ரிவ்யூவாவும் இருக்கு உங்ககிட்ட இப்ப. இப்ப என்ன ஆகுது? உங்களோட செல்லிங் பிரைஸ் சேம் செல்லிங் பிரைஸ் 2,199 ஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹34,466 ஆட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 1,98,913 ஏகாஸ் பாருங்க, இங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது எங்க ஏகாஸ் மேல இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஏகாஸ் டிக்ரீஸ் தான் ஆகணும். இங்க பாருங்க ஏகாஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. 17.33% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 9% வந்து உங்களுடைய ஏகாஸ் வந்து கூடியிருக்கு. ஓகேவா? 9 டூ 10% கிட்ட உங்களுடைய ஏகாஸ் வந்து கூடிருச்சு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து பாருங்க 271. ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் மந்த்ல உங்களோட டோட்டல் ஆர்டர்ஸ் 370. டோட்டல் சேல்ஸ் பாருங்க. இங்க ₹7,40,847. ஸோ முன்னாடி மந்த் வந்து உங்களோட டோட்டல் சேல்ஸ் ₹8,09,826.
ஸோ இங்க டேக்கோஸ் பாருங்க 4.65%. மேல டேக்கோஸ் பாருங்க 2%. ஸோ கிட்டத்தட்ட டேக்கோஸே வந்து பார்த்தீங்கன்னா 2.65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து பாருங்க 370, இங்க 271, கிட்டத்தட்ட 99 ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. சரி, இவ்ளோ பெரிய இம்பாக்ட் எப்படி சதீஷ்? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மந்த். இவ்ளோ பெரிய இம்பாக்ட் வருமா? ஒரு கேம்பெயின் மேலயோ, இல்ல ஒரு ப்ராடக்ட் மேலயோ இவ்ளோ பெரிய இம்பாக்ட்டா? அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ இது இவ்ளோ பெரிய இம்பாக்ட்டான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமான இம்பாக்ட் தான். சரி, இந்த இம்பாக்ட் எப்படி வந்துச்சு? எதனால வந்துச்சு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் காரணம் உங்களுடைய இந்த 7 நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா? 7 நெகட்டிவ் ரிவ்யூஸ். இதுதாங்க முக்கிய காரணம். ஸோ உங்க ப்ராடக்ட் மேல எப்பலாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதோ, அப்பலாம் உங்க சேல் வந்து குறைய போகுதுன்னு அர்த்தம். அது வந்து உங்களுக்கான ஹிண்ட்ன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த 7 நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் நல்லா சேல் போயிருக்கு. செகண்ட் மந்த் வந்து எனக்கு வந்து இப்டி மிக்ஸ்டா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன இந்த ஆக்ஷன் பிளான் என்ன? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மந்த் அதாவது ஆ ஏப்ரல் மந்த்துக்கான ஆக்ஷன் பிளான் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேவா? பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம்? கஸ்டமர் என்ன மாரி ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க? எப்படி நம்ம அத ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ என்ன மாரி ஸ்டெப் எடுத்தா அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இனிமே நம்ம வராம ஃபியூச்சர்ல பார்த்துக்க முடியும்? இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கணும். அதே மாரி இப்போ கஸ்டமருக்கான ரிவ்யூஸ்க்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ரிவ்யூஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கஸ்டமர்ஸ்க்கு. இன்கேஸ் வந்து உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ரிசால்வ் பண்ண முடியல, கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்கல அப்டின்னா, ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணி ரீஃபண்ட் குடுத்துட்டு இங்க வந்து நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரிமூவ் பண்றதுக்கான ரெக்வெஸ்ட் நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வராம பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா, இந்த மாரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுடைய சேல்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகும். இதனால தான் நெறைய பேருக்கு வந்து சேல்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. இது தெரியாம நெறைய பேர் என்ன பண்றாங்க, கேம்பெயின்ஸ்ல வந்து நல்லா தானே இப்போ கேம்பெயின்ஸ்ல வந்துட்டு ஆட்ஸ் ரன் பண்றவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்த காட்டுவாங்க சிலர்லாம். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நான் ஆட்ஸ்ல வந்து என்ன பிரச்சனை? நெறைய பேர் இப்படி தான் யோசிக்கிறது. லைக் வந்து ப்ராடக்ட் மேல ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ப்ராடக்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும். இந்த மாரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் அவே கம் டூ த கேம்பெயின் கேம்பெயின் ஏதோ தப்பு இருக்கு. நீங்க ஆப்டிமைஸ் பண்ணுங்க, ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ஆப்டிமைசேஷன் எவ்வளோ தாங்க பண்ண முடியும்? ஜென்ரலா நீங்க யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமம் உங்களால ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். பட் மேஜர் ஒரு ப்ராடக்ட் மேல ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, அந்த கம்ப்ளைண்ட்க்கான ஆக்ஷன் எடுக்கல அப்டின்னா, அப்ப எப்படி அந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் வந்து உங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு சஜெஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இமிடியேட்லி யூ ஹேவ் டூ டேக் இமிடியேட் ஆக்ஷன். ஸோ இந்த இமிடியேட் ஆக்ஷன் நீங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்கான ஒரு புஷ்ஷா நீங்க எடுத்து பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் தட் ஆக்ஷன் டெஃபினெட்லி யூ வில் பி சஃபரிங் இட். ஓகேங்களா? ஸோ இங்க இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா சிபிசி. ஸோ ஃபர்ஸ்ட் மந்தோட சிபிசி பாருங்க ₹4.68. செகண்ட் மந்தோட சிபிசி பாருங்க ₹9.19. ஸோ இட்ஸ் நாட் அ குட் சைன்ங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ குட் சைன். ஸோ சிபிசி கூடுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால தான். ஸோ ஒரு கிளிக் வரதுக்கே உங்களுக்கு வந்து ₹5 டிஃபரன்ஸ் காட்டுது. ஓகேங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஏப்ரல் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபிசி இன்னுமே கூடியிருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நெனச்சீங்க அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ரிவ்யூஸ்ல ஒர்க் அவுட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட சேல் கூடும். ஸோ நான் திரும்ப திரும்ப ஏன் இந்த ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் மேல இவ்ளோ இன்சிஸ்ட் பண்றேன் அப்டின்னா, எல்லாமே ஒரு வகையான பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம கிளையன்ட்க்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரி தான் இருக்கும் எங்களுக்கு. ஓகேங்களா? நாங்க ஒவ்வொரு டைமும் கிளையன்ட்டோட அக்கவுண்ட் எடுத்து நம்ம வேலை செய்யும்போது, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட் மேல வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸா இருக்கலாம். சம்டைம்ஸ் கேம்பெயின் மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணாதது கூட இருக்கலாம். பட் இங்கே நம்ம கண் எதிர்க்க இருக்கிற ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ல என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் பக்காவா இருக்கு. நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும்போது இருந்த சேல்ஸ் பாருங்க. அதே உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சேல்ஸும் பாருங்க. பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் உங்க கேம்பெயின்ஸ்ல வராம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. இதுல இன்னொன்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, யூனிட் செஷன் பெர்சன்டேஜ்ன்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் ரிப்போர்ட்ல போனா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இதோட யூனிட் செஷன் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கான யூனிட் செஷன் பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3.32%. அதாவது இந்த யூனிட் செஷன் பெர்சன்டேஜ் அப்படின்றதுக்கு என்னத்த குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ரேட்ட தான் குறிக்குது. ஸோ, கன்வர்ஷன் ரேட் 3.32% இருக்கு ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த் யூனிட் செஷன் பெர்சன்டேஜ் 2.85%. ஸோ, இதே நீங்க ஏப்ரல், மேலாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் செஷன் பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 1% கிட்ட போயிடும். ஓகே. நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்க எடுக்கல அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட கன்வர்ஷன் ரேட் குறைஞ்சிரும். ஸோ கன்வர்ஷன் ரேட் குறைஞ்சுச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சேல்ஸ் குறைஞ்சிரும். இந்த கன்வர்ஷன் ரேட்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் இன்டூ 100. ஸோ உங்க ஆர்டர்ஸ் குறைஞ்சுச்சு அப்டின்னா, அப்ப யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய கன்வர்ஷன் ரேட் கூடுமா? கூடாதா? அப்டின்றத நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கேஸ் ஸ்டடிய வந்து தயவு செஞ்சு ரொம்பவே கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு இன்னுமே கன்வே ஆகலாம்.
ஸோ இத தவிர்த்து ஓகேங்களா, இன்னும் சில விஷயங்கள் கூட நீங்க பார்க்கணும் அப்டின்னா, நீங்க வந்து பாருங்க இம்ப்ரஷன்ஸ் வந்து இம்ப்ரஷன்ஸ் நீங்க செக் பண்ணலாம். ₹16,000க்கு வந்து நம்ம வந்து எவ்ளோ இம்ப்ரஷன்ஸ் வாங்கியிருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு. அதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 34,000க்கு வந்த இம்ப்ரஷன்ஸ நீங்க பார்க்கலாம். ஓகேங்க. எவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. கிளிக்ஸும் எடுத்துக்கலாம் நீங்க. கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ₹16,000க்கு நான் வாங்குன கிளிக்ஸும், ₹34,000க்கு நான் வாங்குன கிளிக்ஸும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டூ த எப்படி சொல்றது? கிட்ட தான் இருக்கு. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு கேம்பெயின் எடுத்தோம் அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கணும். ஸோ, 1 மந்த்துக்கும், 2 மந்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது எப்படி நம்ம வந்து அடுத்த மந்த்ல ஓவர் கம் பண்ணலாம்? இதுல என்ன தப்பு நடந்திருக்கும்? இது எப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பார்க்கணும். ஸோ, இங்க சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிபிசி கூடியிருக்கு. ஏன் சிபிசி கூடியிருக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டர்ஸ் வந்து இங்க வந்து ஏன் குறைஞ்சுச்சு? எதனால குறைஞ்சுச்சு? ஸோ, ராஸ் வந்து போன மந்த் வந்து 11.88 இருக்கு. இந்த மந்த் ஏன் வந்து 5.77 குறைஞ்சிருக்கு? இதுல நம்ம என்ன வொர்க் அவுட் பண்ணலாம்? என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ணணுமா? இல்ல ரிவ்யூஸ் ஏதாச்சும் நெகட்டிவ் வந்திருக்கா? இல்ல நம்ம வந்து கரெக்ட்டான ஆடியன்ஸ டார்கெட் பண்ணலையா? கீவேர்ட்ஸ் தப்பா போட்டுருக்கோமா? இல்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம போடாம விட்டுட்டோமா? அமௌண்ட் வேற எங்கேயாச்சும் ஸ்பெண்ட் ஆகுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து யோசிச்சு கேம்பெயின்ல வொர்க் அவுட் பண்ணும்போது தான், உங்களால வந்து இந்த மாதிரி ஏகாஸ், டாக்கோஸ்லாம் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏகாஸ், டாக்கோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இனிஷியல் டைம்ல எல்லாருமே வந்து இப்போ பிரசன்ட் டைம்ல எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, டாக்கோஸ் தான் நம்ம எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏஜென்சிஸ் கிளையண்ட்ஸ்க்குலாம் நாங்க மேஜர்லி என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கோஸ் தான் வந்து நம்ம மேஜரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டாக்கோஸ் வந்து உங்களுக்கு போத் ஆர்கானிக் அண்ட் பெய்டு சேல்ஸ் காட்டுறதுனால, வி ஆர் மேஜர்லி ஃபோக்கஸிங் மோர் ஆன் டாக்கோஸ். ஓகேவா? எக்கோஸும் ஃபோக்கஸ் பண்றோம். ஃபோக்கஸ் பண்ணலன்லாம் சொல்லல. ஓகேவா? பட் வி ஆர் மேஜர்லி ஃபோக்கஸிங் ஆன் டாக்கோஸ். ஸோ கிளையண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு ரிப்போர்ட் பிரசன்ட் பண்ணும்போதும், வி ஆர் மேஜர்லி டாக்கிங் அபவுட் டாக்கோஸ் தான். ஓகேவா? ஏகோஸும் மென்ஷன் பண்ணிட்டு வி ஆர் மூவிங் ஆன் டூ த டாக்கோஸ். ஸோ இந்த 2 விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது மூலமா உங்களுடைய ரிவ்யூஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ரேட்டிங்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு வொர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. ஹவ் டூ கெட் மோர் ரிவ்யூஸ்? ஸோ இப்ப வந்து அப்படியே பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நான் வாங்குறது சதீஷ். ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நெறைய வழி இருக்கு. ஸோ அதில ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ரிவ்யூ. ஸோ நீங்க ரிவ்யூஸ் வந்து நெறைய ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லைக் வந்து நெறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. இமெயில் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணலாம். பெய்ட் டூல்ஸ் மூலமா நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். லைக் பெய்ட் டூல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம் 10 அதில வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து லிங்க் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸ் எல்லாச்சும் இன்செர்ட் கார்ட் அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட் இன்செர்ட் பண்ணி நீங்க வந்து ரெக்வெஸ்ட் வந்து ரிவ்யூ வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம். சிலர்லாம் வந்து பார்த்துவாங்கன்னா, எப்படி அவங்க ரிவ்யூஸ் புஷ் பண்றாங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து கேஷ்பேக் வந்து குடுத்து அது மூலமா ரிவ்யூஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா, இன்கேஸ் இது மாரி பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ட வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரொம்பவே கேர்ஃபுல்லா இந்த 3 மெத்தட் நீங்க பார்த்து பார்த்து பண்ணணும். இன்கேஸ் அந்த மாரி ஏதாவது ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க அக்கவுண்ட்ட வந்து திரும்ப அவங்க கிட்ட அமேசான் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். என்னோட சஜஷன் என்னன்னா, இது பண்ணாதீங்க. அப்டின்றது தான் என்னோட சஜஷன். பட் நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்னோட கடமை இத நான் சொல்லணும். ஸோ ஏன்னா இது மாரி ஒரு மெத்தட் இருக்குன்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். பட் இத ஃபாலோ பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ்ஸ் மாரி ஆஃபர் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, அந்த கார்ட்லயே வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் மாரி ஆஃபர் பண்ணுவாங்க. லைக் வந்து கூப்பன்ஸ் மாரி. கூப்பன்ஸ் தருவோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்போ உங்களுக்கு கூப்பன்ஸ் மாரி ஏதாவது தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் வந்து போட வைப்பாங்க. அப்புறம் வந்து அமேசான் வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப காலகாலமா இருக்கு. நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அமேசான் வைன் அப்படின்றது என்னன்னா, அமேசானோட சில நம்ப நம்பத்தகுந்த சில 5 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான்ல பிக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க உங்களோட ப்ராடக்ட் அனுப்பி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்ட வெரிஃபை பண்ணி, செக் பண்ணி, யூஸ் பண்ணி, அவங்க வந்து ஹானஸ்ட்டான ஃபீட்பேக்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நீங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா, அது நடக்காது. ஸோ டிபெண்ட்ஸ் உங்களோட ப்ராடக்ட் உண்மையாவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் போடுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் டிஃபெக்ட் ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்க ப்ராடக்ட் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வரும். ஸோ அமேசான் வைன் ப்ரோகிராம் லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, இத தவிர்த்து வேற ஏதாவது ஸ்பெஷலா ஒரு ஐடியா சொல்லு சதீஷ். அப்படின்ற மாரி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஐடியா இருக்குங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்டர் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணி, அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரீயா வாங்கிக்கோங்க. எனக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் வந்து போட்டுருங்க அமேசான்ல அப்படின்ற மாரி சொல்லணும். ஸோ வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அத வாங்குறது எங்க வாங்கணும் அப்படின்னா, அவங்க அமேசான்ல டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணணும். கஸ்டமர் வந்துட்டு ஐ மீன் இன்ஃப்ளூயன்சர் வந்து டைரக்ட்டா அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணி, ஓகேங்களா? அவங்க வந்து உங்க ப்ராடக்ட்க்கு வந்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ நீங்க அவங்களுக்கு பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ஏன்னா பிகாஸ் நீங்க ரெடி ஆயிட்டீங்க இல்லையா? உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க ஃப்ரீயா குடுக்க ரெடி ஆயிட்டீங்க. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் நீங்க அவங்களுக்கு குடுத்துட்டீங்க அப்டின்னா, அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ், இமேஜஸ்
இதெல்லாம் போட்டுட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிவ்யூஸும் வந்து போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இத நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்டர் கொலாபரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ரிவ்யூஸ் வந்து புஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு இல்லீகலா தெரியாது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து லீகலாவே நீங்க எடுத்துட்டு போலாம் கஸ்டமர் கிட்ட. ஸோ ஐ மீன் இன்ஃப்ளூயன்சர் மூலமா. ஸோ இந்த மெத்தட்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த அ நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் தாங்க. ஸோ இதில 2 இன் 1 ஆப்ஷன் தான். 2 இன் 1 உங்களுக்கு இருக்கு. பெனிஃபிட்ஸ். என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரிவ்யூவும் வாங்கிக்கிறீங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் அண்ட் வீடியோஸும் நீங்க கலெக்ட் பண்ணி, அத Instagram, Facebook இதெல்லாம் நீங்க போட்டு பூஸ்ட் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்து Amazonக்கு நீங்க ஜெனரேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க பண்ணி, உங்க ஆட்ஸ் வந்து புஷ் பண்ணலாம். ஸோ உங்க டிராஃபிக் இன்கிரீஸ் ஆக Amazonோட ஆல்காரிதம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். ஓகே இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இத நெறைய பேருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ப்ராடக்ட்ட வந்து நெறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து திரும்ப திரும்ப காட்டுவாங்க. இது மூலமா உங்க சேல்ஸ் ஜெனரேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகேவா? ஸோ இது மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாரி நீங்க கொலாபரேஷன்ஸ் போகும்போது. ஓகேவா? சரி இத தவிர்த்து வேற ஏதாவது இன்னும் 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 எங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு ஐடியாஸ் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய லாயல் கஸ்டமர்ஸ் அதாவது நீங்க ஆல்ரெடி இப்போ வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் கிட்டயே நீங்க வந்து இந்த மாரி நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து டைரக்ட்டா வந்து Amazon மூலமா ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ண சொல்லி ரிவ்யூஸ் போடுறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 50% கூப்பன் தரோம். இல்லன்னா வந்து ₹500 கூப்பன் தரோம் அப்படின்ற மாரி சொல்லி நீங்க அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் போட வைக்கலாம். இது இன்னொரு வகையான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாவும் உங்களுக்கு ரிவ்யூஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இது நான் சொல்ற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைவா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான ஐடியாஸ் தான். ஓகேவா? இது எக்ஸிக்யூட் ஆகுமா சதீஷ்? டவுட்டா இது நடக்குமா சதீஷ்? அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எந்த விஷயமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்ம அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரையே பண்ணாம எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்ன விஷயத்த முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் சொன்ன இத்தன மெத்தட்ஸ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு 1 ஆர் 2 மெத்தட்ஸாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது மூலமா உங்களுக்கு ரிவ்யூஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்சோ வெரி எஃபெக்டிவ் மெத்தட். நீங்க அது மூலமாவும் நீங்க ரிவ்யூஸ் புஷ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க அது மூலமா வந்து ரொம்ப பாசிட்டிவா உங்களால ரிவ்யூஸ் வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே. இது மூலமா ஸோ நான் சொன்ன இத்தன டிப்ஸ் மூலமா உங்களால வந்து தாராளமா ரிவ்யூஸ் வந்து புஷ் பண்ண முடியும். ரிவ்யூஸ் புஷ் பண்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச் அப்படின்ற மாரி எதுவும் பெருசா யோசிக்க வேண்டாம். ஸோ இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. சரி லாஸ்ட்டா ஒரே ஒரு மெத்தட் சொல்றேன். இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் அந்த ரிவ்யூஸ் ஏஜென்சி மாரி ஒண்ணு நடத்துவாங்க. ஸோ அவங்க மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி நீ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸ் வந்து புஷ் பண்ணலாம் Amazonக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேவா? ஸோ இது இன்னொரு வகையான டிப்பா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ கெட் நெகட்டிவ் ரிவ்யூஸ்? ஸோ நான் சொன்னது தான் உங்களுக்கு. முன்னாடி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கேம்பெயின்ஸ் காமிச்சு நான் சொன்ன விஷயங்கள் தான் இதுலயும் இருக்கும். ஸோ சேல்ஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். உங்களுடைய நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருச்சே அப்டின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து உட்காராம அவங்க சொன்ன என்ன நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்காங்களோ, அதில நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியுமா? நம்ம ப்ராடக்ட்ட அதிலருந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூலருந்து வெளிய கொண்டு வரதுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்? அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நீங்க சோர்ந்து உட்கார்ந்துட்டு, சேல்ஸ் போயிடுச்சு, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ குளோஸ் பண்ணிட்டு அடுத்த லெவல் இப்படிலாம் போயிடாதீங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு ஒரு வகையான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூர் இம்ப்ரூவ்மென்ட். அந்த மாரி ஒரு பாசிட்டிவான தாட்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போகும்போது, உங்க பிசினஸ் சூப்பரா எடுத்துட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ அத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பாண்டிங் டூ ரிவ்யூஸ். முடிஞ்ச அளவுக்கு அந்த ரிவ்யூஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? இப்ப தான் பிரசென்ட்டா நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ரிவ்யூஸ்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ற மாரி, அந்த ஆப்ஷன்ஸ நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி, நீங்க வந்து ரிவ்யூஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ கஸ்டமர் வில் பி வெரி ஹேப்பி. ஓகேங்களா? அப்புறம் நான் சொன்ன இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா? ரெக்வெஸ்ட் ரிமூவல். ஸோ நீங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம் கஸ்டமர் கிட்ட. இந்த மாரி வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ரிவ்யூஸ் புஷ் பண்ண ரிவ்யூஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து சில அந்நிய சக்திகள்னு சொல்லக்கூடிய நம்ம காம்படிட்டர் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, Amazon கிட்ட அந்த ஆர்டர் ஐடிய மென்ஷன் பண்ணி, இந்த மாரி வந்து இந்த மாரி எங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு. இட்ஸ் நாட் அ வெரிஃபைட் ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க Amazon கிட்ட டைரக்ட்டா ரெக்வெஸ்ட் பண்ணும்போதும், உங்களால வந்து அந்த ரிவ்யூஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நடக்குங்க. ஸோ இது தெரியாம நெறைய பேர் விட்டுருவாங்க. நம்ம அது மாரி பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரிவ்யூஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்த்து ரிமூவ் பண்ண பாருங்க. ஓகேவா? லாஸ்ட்டா இம்பாக்ட் ஆன் செல்லர் ரேட்டிங்ஸ். உங்க செல்லர் ரேட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க செல்லர் ரேட்டிங்ஸும் இது மூலமா குறையும். ஒன்ஸ் உங்க செல்லர் ரேட்டிங் குறைஞ்சுச்சுன்னா, உங்க சேல்ஸ் குறையும். உங்க சேல்ஸ் குறைஞ்சா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து வராது. லாஸ்ல தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க சேல்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ நீங்க எந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கான எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட சேல்ஸ் கூடுதுன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ எந்த அளவுக்கு வந்து ஒரு துச்சமாவே மதிக்கலையோ, அப்பல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. வெறும் லாஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன பண்றாங்க நெறைய பேரு,
சேல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ குளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் சில இதெல்லாம் யோசிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் இல்ல அதனால பிசினஸ் குளோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட, ஓகே காசுக்கு வேணும் இல்லையா? கண்டிப்பா ஒரு பிசினஸ் பண்ணணும்னா காசு வேணும். ஸோ அவங்க கிட்ட காசு இல்ல அதனால குளோஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கும். பட் சிலர்லாம் என்ன பண்றாங்க, எல்லாமே இருக்கும். காசு இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இது மாரி வந்து ஏதாச்சும் ஒரு 1, 2 விஷயங்கள் நெகட்டிவா பார்த்துட்டாங்கன்னா, உடனே பிசினஸ் குளோஸ். இல்ல சேல்ஸ் வரல. இது மாரி வந்து ஆரம்பமே எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நெகட்டிவா இது மாரி வந்து ஃபீட்பேக் வந்துடுச்சு. ஸோ நாங்க இனிமேல் பிசினஸ் பண்ணலாமா, வேணாமான்னு யோசிக்கலாம்ன்னு இருக்கோம். அப்படின்ற மாரிலாம் சிலர் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? எப்பவுமே இது மாரி ஒரு நெகட்டிவ் விஷயம் வருது அப்டின்னா, நம்மளுக்கு அது ஒரு வகையான ஆப்பர்ச்சுனிட்டி. நாம அப்போ இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணுங்க. கஸ்டமர்னா எல்லா விரலும் ஒரே மாரி இருக்காது இல்லையா? 5 விரலும் ஒரே மாரி இருக்கிறது கிடையாது. எல்லா விரலும் ஒவ்வொரு இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். உங்க ப்ராடக்ட்ட நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கஸ்டமர் குடுக்குற ஃபீட்பேக்க வேல்யூபிளா எடுத்துக்கணும். அந்த ஃபீட்பேக்க ஒவ்வொன்னும் நீங்க எடுத்து வொர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது இப்படி நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது, கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் மேல டிஃபெக்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு டிஃபெக்ட்ஸ் வராது. நெகட்டிவ் ரிவ்யூஸும் அந்த அளவுக்கு வராது. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸே வராம ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இட்ஸ் ஓகே. நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து அ கடந்து தான் போகணும். ஸோ அதனால வந்துட்டு பெருசா அத மைண்ட்ல எடுத்துக்காம, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் பரவால்ல, நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அவங்க சொன்ன சஜஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் குடுக்குறாங்களோ, அந்த சஜஷன்ஸ் வேல்யூபிளா இருக்கா? எடுத்துக்கோங்க. அதில வொர்க் அவுட் பண்ணுங்க. சேல்ஸ இம்ப்ரூவ் பண்ணுங்க. இவ்வளோதாங்க. ஸோ இது மூலமா நீங்க தாராளமா வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ ஓவர் கம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க சொன்னது தான். ஸோ ஃபைனலி அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாரி. அதாவது உங்களுக்கு எப்பலாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதோ, உடனே உங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இம்ப்ரூவ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சேல் வந்துட்டு அடிபடாம ஒரு ஸ்டேபிளா போகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? Provide excellent customer service, deliver high quality products and actively encourage satisfied customers to leave feedback. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பேசினது தான் இதுவும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கட்டும். ஏன்னா சிலர்லாம் இப்பலாம் ஓப்பனாவே வந்து Amazonலேருந்து வர ரிவ்யூஸ்லாம் ஓப்பனாவே என்ன போடுறாங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லிடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து Amazon நீங்க ரெக்வெஸ்ட்டே பண்ணா கூட Amazon ரிமூவ் பண்ண மாட்டான். இந்த மாரி ஒரு விஷயம்லாம் வந்துச்சுன்னா. ஸோ தயவு செஞ்சு அந்த மாரி ஒரு பிரச்சனைலாம் இல்லாம பார்த்துக்கோங்க. எந்த ஒரு வகையான ஒரு கேள்வி வந்தாலும், கஸ்டமர் கிட்டேருந்து வந்தாலும், அத எப்படி வந்து நீங்க ரிசால்வ் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ இது மூலமா வந்து உங்களுடைய சேல்ஸ் வந்து கூடட்டும். ஸோ ஆக்டிவா இருங்க. கஸ்டமர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் குடுங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களால வந்து பதில் குடுக்க முடியல, கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னும்போது, கஸ்டமர் கிட்ட ஃபைனலா வந்து ஸோ நீங்க என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, இஃப் தே ஆர் இஃப் தே ஆர் லுக்கிங் ஃபார் ரீஃபண்ட் குடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் ரிமூவல். ரிவ்யூஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. சிம்பிள் லாஜிக். ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காம கூலா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா, இது மாரி நெறைய கஸ்டமர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அதனால ஒரு கஸ்டமரோ, இல்ல 2 கஸ்டமரோ, இல்ல வந்து நெறைய ஒரு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து நெகட்டிவா குடுக்கறதுனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ ஆக்ஷன் பிளான் என்ன? அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான்ன்றது நம்ம எடுத்து போயிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ஓவர் டைம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கேன் அவுட்வெய் த நெகட்டிவ் ஒன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஓவரால் செல்லர் ரெப்யூட்டேஷன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இம்ப்ரூவ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய செல்லர் ரெப்யூட்டேஷன்ஸ் கூடும். ஸோ இது மூலமா உங்களுடைய சேல்ஸ் வந்து எந்த இடத்துலயும் வந்து அ அடிபடாது. ஓகேவா? ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஸ்டேபிளா வந்து ஒரு இன்கம் பார்க்க முடியும். உங்க ப்ராஃபிட்டுக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது. உங்களுடைய அ லாஸ் வராம நம்ம ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் பிளான் எடுக்கும்போது. ஓகேவா? ஸோ இத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு கன்வே ஆயிருக்கும்னு நம்புறேன். ஸோ அ அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு நான் ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இத எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற மாரி எல்லாமே உங்களுக்கு நான் ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூஸோ எது வந்தாலும் தலைக்கு எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு நீங்க போயிட்டே இருக்கும்போது தான் உங்க பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். உங்க சேல் இன்கிரீஸ் ஆகும். கம்பேரிசன் நெறைய வச்சுக்கோங்க. லைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க கேம்பெயின்ஸ் எல்லாம் கம்பேரிசன் பண்ற மாரி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்க கேம்பெயின்ஸ்ல நீங்க கம்பேர் பண்ணி உங்க சேல் காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. மெட்ரிக்ஸ படிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி மெட்ரிக்ஸ்லாம் வந்துச்சு அப்டின்னா, அந்த மெட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ, அது உங்களுக்கு எப்படி படிக்கணுன்றது கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாரி தான் நீங்க பார்க்கணும். இந்த மாரி தான் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ, மெட்ரிக்ஸ எந்த அளவுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்காவும், சக்சஸ்ஃபுல்லாவும் ரன் பண்ண முடியும். மெட்ரிக்ஸ எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வேணான்னு அவாய்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகாது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு மெட்ரிக்ஸ தெரிஞ்சுக்கோங்க. ஆட் கேம்பெயின சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, உங்களுடைய அ நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. ஸோ, எங்ககிட்ட வந்து இந்த மாரி வந்துட்டு ட்ரெய்னிங் செஷன்ஸ் இல்லன்னா வந்து எங்களுடைய சர்விஸஸ் எடுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா,
கொஞ்சம் கூட யோசிக்காம தயவு செஞ்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து லிங்க் குடுத்துருக்கேன். நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கு. என்னுடைய பெர்சனல் நம்பர் இருக்கு. நீங்க இது மூலமா எங்கள கான்டாக்ட் பண்ணலாம் டைரக்ட்டா. ஸோ நாங்க வந்து கைடன்ஸும் குடுக்குறோம், கன்சல்டேஷன்ஸ் குடுக்குறோம், கோர்ஸும் குடுக்குறோம், சர்வீசஸும் குடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, எங்ககிட்ட இருந்து என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அத நீங்க தாராளமா எங்ககிட்ட சொல்லலாம். ஸோ இது மூலமா நான் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கனெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாரி வந்து வேற ஏதாவது கேஸ் ஸ்டடீஸ் இந்த மாரி எனக்கு கிடைச்சது அப்டின்னா, கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்து அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது மூலமா வந்து உங்களுடைய கேம்பெயின்ஸும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய சேல்ஸும் பல மடங்கு வளரணும். ஸோ நீங்களும் நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்டின்னு சொல்லி நான் இந்த வீடியோவ முடிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சீ யூ. பை பை ஃப்ரம் டிஜிட்டல் சதீஷ். தேங்க் யூ.